இந்த செக் போஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன். திம்பம் ஆஸ்னோ வனப்பகுதிகளில், அதுவும் டைகர் கிராசிங் ஏரியாவில் வண்டி நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்கன்னு. நல்ல ரெஸ்பான்ஸ். அதே நேரத்தில் சில பேர் கமெண்ட்டில் மெசேஜில் நீ எப்படி இப்படி வீடியோ போடலாம், அவங்க ஃபேஸ்லாம் பிளர் பண்ணாமல் போடுறீன்னு ஆர்கியூ பண்ணாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். திம்பமில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது, தலமலை ரோட்டில். அங்கே கிருஷ்ணன்னு ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இருந்தார். நல்ல மனிதர், என்கிட்ட நல்லா பேசுவார். 2014 ஜூலை 17 ஐ திங்க் ஸோ. அன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனேன். சில மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தவரை சிறுத்தை புலி அடித்து கொன்னுடுச்சுன்னு. எனக்கு செம்ம ஷாக். அவர் அந்த செக் போஸ்ட்ல இருந்து இழுத்துட்டு போய் 100 அடி தள்ளி இருக்கிற மரங்களுக்கு நடுவில் போட்டுடுச்சு. அந்த பீரியடில் ஆஸ்னோ ஃபயர் ஸ்டேஷனில் வேலை செஞ்சவங்க தான் அவங்க உயிரை பணையம் வச்சு கிருஷ்ணன் சாரோட பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. எக்ஸாக்டாக எங்கே தெரியுமா? அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வாக்கிங் போனாங்கல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த லெப்பரை பிடிச்சாங்க. அப்புறம் அந்த டைட்டானிக் கப்பல் மஞ்சுமல் பாய்ஸ் நின்னாங்கல்ல, அந்த இடத்துல பல டைம் நாங்கள் புலியை பார்த்துருக்கோம். அப்புறம் சில பேர் கேட்டாங்க, நீ பைக்கில் போறிய உன்ன ஒன்றும் பண்ணாதான்னு. தமிழ் புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும், புலிகள் பதுங்கி தான் பாயும். நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு மேலே அங்கே நின்னா, சப்போஸ் அங்கே டைகர் ஆர் லெப்பர் இருந்தால் நீங்கள் அதுக்கு ஈஸி டார்கெட் மேன். அதுவும் மூவிங்கில் இருந்தால் தப்பிக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, டோன்ட் ஸ்டாப் யுவர் வெஹிக்கிள்ஸ், டோன்ட் டேக் ஃபோட்டோஸ்னு. அண்ட் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், நான் லைக்ஸ்க்காக வீடியோ போடலை, எல்லாரோட லைஃப்காக தான் வீடியோ போட்டேன். எனிவே, அந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாய்.